ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்திருக்கிறார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக RN ரவி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநர் RN ரவி தற்பொழுது மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநராக இருந்த நிலையில் தற்பொழுது மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு வங்கமும் தமிழ்நாட்டை போல இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களினுடைய ஆளுநர்கள் மற்றும் துணை ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிலர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இமாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய ஆளுநராக ஏற்கனவே தெலுங்கானா ஆளுநராக இருந்த சிவ் பிரதாப் சுக்லா இமாச்சல் பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணு தேவ் வர்மா தெலுங்கானா ஆளுநராக மாற்றப்பட்டு இருக்கிறார். அதே போல நந்தகிஷோர் யாதவ் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சையத் அதா ஹன்சைன் அவர் பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது கேரள ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கென்று முழுநேர ஆளுநர் நியமிக்கப்படாமல் கேரளா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஹிமாச்சல் பிரதேசனுடைய ஆளுநராக இருந்த கவேந்தர் குப்தா லடாக் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வினய்குமார் சக்சேனா இவர் லடாக்கினுடைய ஆளுநராக இருந்தவர் தற்பொழுது டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது டெல்லியினுடைய ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா லடாக் ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். லடாக்கினுடைய ஆளுநராக இருந்த கவேந்தர் குப்தா ஹிமாச்சல் ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற IRS அதிகாரியான தரண்ஜீத் சிங் சந்து இவர் IFS அதிகாரியாக இருந்தவர். தரண்ஜீத் சிங் சந்து அவர் தற்பொழுது டெல்லியினுடைய புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களில் தற்பொழுது தேர்தல் வர இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் தான் இந்த ஆளுநர் மாற்றம் என்பது நிகழ்ந்து இருக்கிறது. குறிப்பாக RN ரவி அவர்களினுடைய மாற்றம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா இந்த முறை குறிவைக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலங்களில் மேற்கு வங்கம் ஒன்று. மேற்கு வங்கத்தில் இந்த முறை எப்படியாவது நிச்சயம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா தேர்தல் பணிகளை செய்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆளுநர் மாற்றம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநர் RN ரவி அவர்களினுடைய செயல்பாடுகளை பல்வேறு தளங்களில் திமுக விமர்சித்திருந்தது. அவன் கூட்டணி கட்சிகளும் விமர்சித்திருந்தன. அதே போல மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும் எப்பொழுதும் ஆளுநருக்கும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்குமான உறவு என்பது சுமூகமான நிலையிலேயே இருந்ததில்லை. தொடர்ச்சியாக அவர் ஆளுநர்களை பல்வேறு இடங்களில் விமர்சித்து வந்திருக்கிறார். தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய CV ஆனந்த போஸ், இதற்கு முன்பு இருந்த ஜெக்தீப் தன்கர் உள்ளிட்ட பலரையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் இன்னும் சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கு ஆளுநராக ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்றால் 5 ஆண்டுகள் அவரது பதவிக்காலம் முடிந்த பின்னர் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது கிடையாது. அரிதினும் அரிதாகவே வழங்கப்பட்டு இருக்கிறது.
அந்த வகையில் RN ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நாகாலாந்து மாநிலத்தில் ஆளுநராக இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆளுநராக இருந்த நிலையில் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றப்படுவார். அவர் இடத்திற்கு புதியவர் நியமிக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் கூட அவர் பணியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படாமல் அவருக்கு மேற்கு வங்க ஆளுநர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதாவிற்கு மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக மேற்கு வங்கம் பார்க்கப்படும் நிலையில் ஆளுநர் ரவி அந்த மாநிலத்திற்கு RN ரவி அவர்கள் அந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு மாநில ஆளுநர்களும் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். துணைநிலை ஆளுநரும் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு, அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரி உள்ளிட்டவர்களுக்கும் இந்த ஆளுநர் மாற்றத்தில் இடமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த CV ஆனந்த போஸ் ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். அதாவது போதுமான அளவிற்கு போதுமான காலம் ஆளுநராக இருந்து விட்டதால் ராஜினாமா செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவரது அந்த ராஜினாமா தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக மம்தா பானர்ஜி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் மேற்கு வங்கத்தினுடைய புதிய ஆளுநராக RN ரவி அவர்கள், அதாவது தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் நியமிக்கப்படுவார் என்று உள்துறை அமைச்சர் தம்மிடம் தெரிவித்ததாக மம்தா பானர்ஜி ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆளுநர் விவகாரத்தில் தம்மை கலந்தாலோசித்து எந்த முடிவும் எடுக்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட்டது மாநிலத்தினுடைய மாண்பை சீர்குலைக்கும் வகையில் இருக்கிறது, மேலும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார். இனிவரும் காலங்களில் இது போன்ற நடவடிக்கைகளில் மாநில அரசை மத்திய அரசு கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மம்தா பானர்ஜி வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.